ஐ இருவைக்குட்டம் பிள்ளை. இரவக்குட்டன் பிள்ளையாகிய நான் நம்ம இந்திய நாட்டோட சட்டப்படி என்னோட கடமையை எந்தவித குறைகளும் இல்லாமல் பணியாற்றுவேன் என்றும் நம்ம நாட்டோட பெருமையையும் புகழையும் பாதுகாப்பேன்னும் தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு மந்திரி என்ற முறையிலும் TN 24 கொடைக்கானலுக்கு போற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியேடுங்க. தப்புங்க. ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லா மக்களையும் நான் சமமா TN 24 கொடைக்கானலுக்கு போற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியேடுங்க. அப்படி இல்லைங்க. சாரி கவர்னர் சார், சாரி. ரவி, ஐயோ என்னது? ஐயோ கவர்னருங்க. கவர்னரா? கண்டக்டரா? கண்டக்டர் கனவு கண்ட போல இருக்கு. யோ ஏந்திரியா, உறுதிமொழி எடுக்கிற மாதிரி கனவா? இதே கனவா மறுபடியும் காண்றியா? போர் அடிக்கலையா உனக்கு? அந்த கனவுல போர் அடிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா நீயும் அதுல என்னையா நீ இப்ப தப்பு சொல்ற? உங்க அப்பா சர்வீஸ்ல இருக்கும் போது மூச்சு முட்டுனதுனாலதான். மூச்சு முட்டினது இல்லடா, மூச்சு நின்னதால. அவர் வர வேண்டியதா போச்சு. அப்ப யார் சீக்கிரமா வெளியேடுங்க. அந்த சென்டிமெண்ட் வச்சுதானே அம்மா என்ன மடக்கிட்டாங்க. அதுக்காக மட்டும்தான் அந்த வேலைக்கே வந்திருக்கேன். இல்லன்னு வையே, நான் நம்ம ஊர்ல நம்ம கட்சி அரசியல்னு கௌரவமா இனிமே அத பத்தி பேசலாம். போதும். நீ கண்டக்டர் சொல்றேன். ஐயோ உள்ள வாங்க, உள்ள வாங்க. டிராஃபிக் ஜாயின் பண்ணி பார்க்கறேன். நீ ஒரு டீயை குடிச்சிட்டு வெட்டியா வேடிக்கை பார்த்துட்டு இரு, சரியா? என்ன வெட்டியா இருக்கன்னு மட்டும் சொல்லாத, புரியுதா உனக்கு? உனக்கு குழந்தை பிறந்துச்சா? அட மறுபடியும் பொன் குழந்தையா? 5 சரி, அப்புறம் நான் கால் பண்றேன். TN 62 9 சேலம் போற பஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரும். வணக்கம் சார். சேலம் போறவங்க வந்து நிக்கலாம்ப்பா. 62 பஸ் 15 நிமிஷம் தான் நிக்கும். ஏறவங்க சீக்கிரம் ஏறுங்க. கடைசி நேரத்துல வந்து ஏறாதீங்க. பஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் புதுசா ஜாயின் பண்றவங்க கணக்கு. யோ நீ அங்க போய் கேளியா? சார்ஜ் எடுக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போகுது. சீக்கிரமா வந்து ஏறுங்க. இந்த பக்கம் வாங்க. ஐயோ இந்த பக்கம் வாங்க. உனக்கு நான் எடுத்துறேன் சார். பப்ளிக்ல உடனே பண்ணாதீங்க. எப்படா வீட்டுக்கு போறது? மூவ் பண்ணுங்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷருக்கு கரெக்டான ஒரு இடம் அகழிதான். அகழியா? ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். அதுல நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் மட்டும்தான். டிப்போ இங்க இருந்தாலும் ஹால்ட்டு அகழிதான். சரிங்க சார். சாதாரணமா புதுசா ஒருத்தர் வந்தா டிக்கெட்டு ஸ்டாப் இதை பத்தியெல்லாம் சொல்லித்தரதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கண்டக்டரை கூட விடுவோம். உண்மையை சொல்லணும்னா இங்க சர்வீஸ்க்கே ஆள் இல்லாம இருக்காங்க. இருக்கிறவங்கள பாதி பேர் லீவ்ல இருக்காங்க. அப்புறம் எப்படி TNPS காப்பாற்ற முடியும்? ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தா உடனே வேலை வெட்டி இல்லாத பசங்க அரசியலை பேசிக்கிட்டு வந்துருவானுங்க இங்க. அது உங்களை மாதிரி ஆளுங்க நினைச்சாதான் இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். அது சரி, நடந்த மாதிரி தான். ஸ்டாப்பிங்கும் டிக்கெட்ஸை பத்தின டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு. இதை பார்த்து கொடுத்தா போதும். சரி சார். இந்தா. அப்போ சந்தோஷமா வேலையை தொடங்கு. பஸ் கேரேஜுக்கு பக்கத்துல இருக்கு. அங்க போய் டிரைவர் சுகு எங்கன்னு கேளு. மத்ததெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. நான் கிளம்புறேன். போப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். 5 6 7 8 9 10 திருப்பி கலச்சிடாத. இல்ல, நான் இதெல்லாம் வாங்கிட்டு போக தான் வந்தேன். கண்ணுல படுற இடத்துல வச்சுக்கடா. பரவாயில்ல. ஓகே. இவனை எங்க தேட? நம்ம இந்த டிரைவர் எங்க இருக்காரோ என்னமோ பாப்போம். சார் நம்ம கூட வந்த 49 பேர் வழி மாறி போயிட்டாங்க சார். ஐயோ, 49 பேர் தொலைஞ்சிட்டாங்க. ஆமா சார். அப்ப நீங்க தொலைஞ்சு போலையா? ஐயோ, நான் வந்து பெரிய சாமி, நான் வழி மாறவே கூடாது. நான் எங்க சார் போய் கேட்கணும்? அது அங்க அங்க உள்ள. சாமி சரணமையப்பா. அண்ணா, இந்த பேக்கிங் திங்ஸ் நான் கொஞ்ச நேரம் இங்க வச்சுட்டு போலாமா? சரி, இங்க வச்சுக்க. தேங்க்ஸ். பொன்னுசாமி, கோவிந்தசாமி, தங்கசாமி, எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வந்து கூட்டு போங்கடா. டேய், ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எங்கடா போறீங்க? டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. சாமிகளே, சீக்கிரமா வந்துருங்கடா. பயணிகள் கவனத்திற்கு, இன்னும் சற்று நேரத்தில் பேருந்து புறப்பட தயாராக இருப்பதால் பயணிகள் அனைவரும் பேருந்தில் ஏறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சுகு டிரைவர் எங்க? ஸ்க்ரூ டிரைவர் இல்ல, வேணும்னா 14-15 ஸ்பானர் தர்றேன். அது இல்லங்க, இந்த சுகு டிரைவரை பார்க்கணும். அதான் எங்க? ஓஹோ, சுகுவை பார்க்க வந்தீங்களா? கைய கொஞ்சம் கொடுப்பா. செல்ஃபி எடுப்பியா? சரி,
செங்கல்பட்டு சுகுவை பார்க்கணுமா இல்ல பல்லாவரம் சுகுவை பார்க்கணுமா? அது தெரியலங்க. இந்த அகழி பஸ்ஸோட டிரைவர். ஓ நம்ம பல்லாவரம் சுகு. வா நான் உனக்கு காட்டுறேன். ஆமா யார பார்க்க வந்தேன்னு சொன்ன? அதாங்க டிரைவர் சுகு, இந்த அகழி பஸ்ஸோட டிரைவர். டிரைவர் சுகுவா? இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? கடவுளே, என்னடா அது கஷ்டமா போச்சு. கஷ்டமா இருக்கா? என்கிட்ட சேட்டை பண்ணணும்னு நினைச்ச அப்படியே கழுத்தை பிடிச்சு கொன்னுடுவேன். ஏங்க உங்களுக்கு என்ன லூசாங்க? நான் இல்லடா உங்க அப்பா இந்த தான் மாதிரிலாம் பேசாதீங்க. அண்ணே, நீங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? போக வேண்டிய பஸ்ஸுக்கு எதுக்கு நான் டயரை கழட்டினீங்க? பார்க்கும்போது அதுல ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சது. நிக்கிற வண்டியில தான் டயரை கழட்ட முடியும், ஓடுற வண்டியில டயரை கழட்ட முடியும். ஐயோ, தண்ணிய போட்டு லீவ் எடுத்துட்டு வீட்ல இருக்காம ஏன்னா வேலைக்கு வரீங்க? அண்ணே நீங்க வாங்கண்ணே, நீங்க வாங்கண்ணே. பைத்தியமா? என்ன எங்கடா கூட்டு போற? அண்ணா அந்த டயரை மாட்டி விடுங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. கலட்டின டயரை என்னால மாட்ட முடியாதுடா. ஆனா இந்த டிரைவர் சுகு ரொம்ப நேரமா டைபர் சுகுன்னு என்னடா காலங்காத்தாலே வந்துடுறானுங்க சாகு. அண்ணா நில்லுங்க. அண்ணா அந்த டிரைவர் சுகு எங்க தானே இருக்காரு? இங்கதான் அவன் எங்கேயோ கேன்டீனுக்கு போயிருப்பான், அங்க போய் பாரு போ. ரொம்ப நன்றிங்கண்ணே. சாமி ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ நீ யார்டா அதை கேட்க? நான் இவனோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? இவன் பண்ண வேலைக்கு மேல அனுப்பணும். அந்த மாதிரி பொறுக்கி வேலைய பார்த்திருக்கான் இவன். அப்படி என்ன பொறுக்கி வேலைங்க அவன் பண்ணான்? என்ன பண்ணன்னு சொல்லு. டேய், என் மொபைல்ல நான் ஒரு போட்டோ எடுத்தேன், அதுக்கு இந்த தடியான போட்டோ அடிக்கிறான்டா. அது சரி. இது என்ன மியூசியமாங்க? ஒரு போட்டோ எடுத்ததுக்கு பொறிக்கணும்னு சொல்றீங்க? ஏய், இவன் ஒரு பொம்பளை புள்ளைய போட்டோ எடுத்திருக்கான்டா. அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருக்கணும். டேய் சத்தியமா இல்லடா. இந்த பொண்ணை பார்த்தா நம்ம ஜமால் வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோட பொண்ணு மாதிரியே இல்ல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்கிட்ட காட்டுறதுக்கு தான் நான் போட்டோ எடுத்தேன், தெரியுமா? என்ன இது? ஏதோ ஆளை மாத்தி போட்டோ எடுத்துட்டான், அதுக்காக இப்படி அடிப்பீங்க? பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்தும் போதுதான் போட்டோ எடுப்பாங்களா? அடியப்பா, இவன் பண்ணதுக்கு இவன் தோலை உரிச்சிருக்கணும். நான் போட்டோ எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் கட்டினதுக்கு நான் என்ன பண்றது? அடடே, பொறுக்கி வேலையை பார்த்துட்டு நியாயமா பேசுற? நீ பேசுறதுல என்னடா நியாயம் இருக்கு? அண்ணா என்னடா அவன் தான் தெரியாம பண்ணிட்டேன்றான்ல. பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. நான் வேணா உங்க கால்ல வேணாலும். நீ கால்ல எல்லாம் விழ வேணாம். இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்தா மூஞ்ச உடைச்சிடுன்னு சொல்லு. அவன் இந்த ஏரியாலே பார்க்க முடியாது, அதுக்கு நான் கேரண்டிங்க. அப்படியா? சரி பாடா வந்து தொலைடா. டேய், அவ எங்க? சரி விடுமா, அவன் கிடக்குறான் சின்ன பையன். நான் சொல்றேன்ல போ. என்ன இவ்வளவு பேர் வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்க போங்க. இங்க என்ன வித்தையா காட்டிக்கிட்டு இருக்காங்க? எவ்வளவு ஆச்சுண்ணா? 4 ரூபாய். டேய் ரவி, மறுபடியும் அந்த தடியை வந்துட்டான்டா. அப்படியே போனா எப்படி? டேய் எதுக்குடா அவன் இப்ப கிட்ட வரான்? அண்ணே வணக்கண்ணே. நீ எடுத்த போட்டோவை காட்டுறா. ஐயோ எடுக்கலண்ணே. ஏய் காட்டுறா முதல்ல. சத்தியமா எடுக்கலண்ணே, அதுக்குள்ளதான் புடிச்சிட்டீங்களே. டேய் எதுக்குடா மனுஷனுக்கு ஆசையை காட்டி இப்படி ஏமாத்துற? ஏய் அண்ணன் நம்பாள்டா. இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் என்ன சூப்பரா சுகுவனா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஐயோ, நான் தேடி வந்த சுகு டிரைவர் அண்ணன் தானா? நான் தான். நான் புதுசா சார்ஜ் எடுக்க வந்த கண்டக்டருங்க. கண்டக்டர்? என்ன ரூட்டு? அகழி. ஓ, உன் பேர் என்ன? இ ரவி. இனிஷியல்லாம் வேணாம். ஐயோ, அது இனிஷியல் இல்லண்ணே. இவனோட முழு பேரே இரவி தான். நாங்க ரவி ரவின்னு கூப்பிடுவோம். இளஞ்சனையில மண்ட செக்ரட்டரி. ஐயோ மண்ட இல்ல மன்றம். ஐயோ என்னையா பேரு இது? பழைய போலீஸ்காரன் பேரு வச்சிருக்க மாதிரி இருக்கு. உன் வீடுங்கன்னு சொல்லு. தேக்கடிங்க. ஓ, எல்லா விஷயமும் அங்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அங்க சொல்லி கொடுக்காத விஷயத்த நான் சொல்லி கொடுக்கறேன். இந்த ஊர்ல ஓடுற பஸ்ல கண்டக்டரை விட டிரைவருக்கு தான் மதிப்பதிகம். அது உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெரியுமே. அது இல்லடா பவர். அப்புறம் காலையில 8 மணிக்கெல்லாம் அகலியில சார்ஜ் எடுக்கணும். பஸ் புறப்படுற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டக்டர் ஆஜராகணும். திருப்பி எப்ப போறது? திருப்பி போறதா? காலையில வர்றதுதான், சாயங்காலம் போறதுனா போலாம். இல்ல புரியல. சந்தைக்கு எடுத்துட்டு போற பொருள்லாம் விக்கலனா சாயங்காலம் வர லேட்டா தான் ஆகும். போற வழியில மழை இருக்கும், மூடு பனி எல்லாம் இருக்கும்ல. நிலச்சரிவு அதெல்லாம் வராது, ஆனா கண்டிப்பா டயர் வெடிக்கும். உனக்கு இப்பதான் நேரம் கரெக்டா அமைஞ்சிருக்கு. ஐயோ, ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்த மறந்துட்டேன். ஐயோ என்ன பண்றது? நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். எப்ப ஒரு சோடா கொடு. ரேடியேட்டருக்கு சோடாவா? ரேடியேட்டருக்கு தண்ணி. இதுக்கு முன்னாடி தண்ணியை பார்த்தது இல்லையா அவனுங்க?
உனக்கு திங்க சோறு கிடைக்கலனாலும் சரக்கு கிடைக்கும் கன்ஃபார்ம்டா. ஒரே கல்ப்ல அடிச்சிட்டாரு பாத்தியா? ஏய் வாடா வாடா. தண்ணி அடிச்சிட்டீங்களா? ஓ அது இல்ல தண்ணி ஊத்திட்டீங்களா? இன்ஜின் சூடாயிடும் இல்லையா, அதான் ஒரு மகு தண்ணி ஊத்துனா சூப்பரா ஓடும். நீ இவனை இப்ப அனுப்பிட்டு சாயந்தரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா. இந்த பாட்டில் அங்க கொடுத்துரு. ஒரு போட்டோ கூட எடுக்க தெரியல இவனுக்கு. சரி, நான் சொன்ன மாதிரியே கிளம்புறேன். நாளைக்கு கட்சியில வேலை இருக்கு. நீ இல்லைங்கிறதுனால நான் தானே செக்ரட்டரி. ஒன்னு நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. போனவனை தினம் தினம் சமாளிக்கணுமே. இதாங்க கொடுத்துரு.